Hello friends, welcome to my RX Tamil channel. Audio Jungle. Yes, today இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்கோரில் D+. இது பார்த்தீங்கன்னா காமன் கோல்ட் அண்ட் காஃபுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது சிம்டம்ஸ்னு சொல்லப்படுற ரன்னி நோஸ், ஸ்னீசிங், ஸ்டஃபி நோஸ் மற்றும் அலர்ஜி கண்டிஷன் இது போன்ற சிம்டம்ஸ்லாம் ஏற்படும். மேலும் டாக்டர் சொல்ல போகிற டோஸில் இதை நம்ம எடுத்துக்கிறணும். ஏன்னா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டோஸ் கூடும் இல்லைனா குறையும். அதாவது ட்ரை காஃப்னா ஒன்றும் இல்லை, சளியை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனால் நம்ம த்ரோட்டில் ஒரு இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ண வைக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏற்படுற கோல்டு, ஃப்ளூ மற்றும் அலர்ஜி கண்டிஷனால் ஏற்படும். இந்த சிரப் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் ஃப்ரீ அப்படின்றதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மெடிசின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே அதோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அதோட எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவரல் ஹவர்ஸ் வரைக்குமே இருக்கும். அண்ட் இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பெனில்பிரைன், டெக்ஸ்ட்ரோமெத்தர்பன், ஹைட்ரோப்ரோமைட் அண்ட் குளோர்பெனிரமைன் மேலைட் போன்ற 3 காம்பினேஷனில் இது அவைலபிளாக இருக்குது. அதாவது பெனில்பிரைன் இது பார்த்தீங்கன்னா கன்ஜஷன், அதாவது நோஸ் ஸ்டஃபினஸாக இருக்கிறத டீகன்ஜஸ்டன்ட், அதாவது நெரிசலை குறைக்கும். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்ரோமெத்தர்பன் இது பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருக்கிற அந்த காவ் சென்டரை அதோட ஆக்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணிடும். அட்லாஸ்ட் குளோர்பெனிரமைன் மேலைட் இது பார்த்தீங்கன்னா அலர்ஜி கண்டிஷன்ஸ் போன்றவையெல்லாம் ரெடியூஸ் பண்ணிடும். அடுத்ததா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடேஷன், டிஜினஸ், ஹர்ட் பர்ன் மற்றும் யூரினரி ரிட்டென்ஷன், அதாவது சிறுநீர் தேக்கம் போன்றவையெல்லாம் ஏற்படும். அதாவது ட்ரை காஃப்க்கு என்ன சிறப்பு எடுத்துக்கலாம், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்த்தோம். தேங்க்யூ.